அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எதை செய்தாலும் விளம்பரப்படுத்தாது சார். முதல்ல விளம்பரம்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். சீரியலுக்கு நடுவில் ஸ்மார்ட்டாக ஒரு ஹஸ்பண்டும் க்யூட்டாக ஒரு ஒய்ஃபு ஸ்வீட்டாக ஒரு குழந்தை வந்து நொடி கணக்கில் ஒரு ப்ராடக்டை பற்றி பேசிட்டு போகிறதோ இல்லை ஸ்கிப் பண்ணுவோன்னு தெரிஞ்சே யூடியூப்பில் நடுவில் வருதே, அது மட்டும்தான் விளம்பரமா? கிடையவே கிடையாது சார். இப்படி ஒரு விஷயம் நடக்குது, நாட்டில் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறதும் சொல்கிறதுமே விளம்பரம் தான். விளம்பரம்னா இன்றைக்கி நேற்றா வந்திருக்கு, அது எல்லா காலத்துலேயும் இருந்துகிட்டு தான் இருக்குது. திருமணங்கள் செஞ்சோம், பத்திரிக்கை அடித்தோம், விளம்பரம். கோவில் திருவிழாக்கள்லாம் நடக்கும்பொழுது 5 நாளைக்கு முன்னாடியோ 7 நாளைக்கு முன்னாடியோ காப்பு கட்டி இன்றைக்கி தேதியில் திருவிழா நடக்கும்னு முன்கூட்டியே தெரிவிப்பாங்க, அதுவும் ஒரு விளம்பரம். தேர்தல் நடத்துனாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, விளம்பரம். என்ன அப்போல்லாம் ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சி நடந்தால், மெடிக்கல் கேம்ப்பு இல்லைனா போலியோ சட்டு மருந்துலாம் விடும்பொழுது தண்டோரை அடித்து எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் ஆட்டோவில் மைக் செட் கட்டி எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாகவும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாகவும் மாறியிருக்கு. அவ்வளோதான். விளம்பரப்படுத்துகிற முறை மாறியிருக்கே தவிர விளம்பரம் எல்லா காலத்துலேயும் தான் இருக்குது. ஒரு சாமி ஊர்வலம் வருதுன்னு வச்சுக்கோங்க, வீதியில் வர ஊர்வலம் வீட்டுக்குள்ளே இருக்க நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு முன்னாடி கரகாட்டம், ஒயிலாட்டம், மேளம், தாளம், சரவடி பட்டாசு எல்லாம் வர்றதால தானே. வருஷம் ஃபுல்லாக நாம் போய் பார்க்குற சாமி இன்றைக்கி நம்மளை பார்க்க வருதுன்னு சாமி வருகையை தெரிவிக்கிற அது ஒரு விளம்பரமாக தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அது எதுவுமே இல்லாமல் சாமி சைலண்ட்டாக வந்து போச்சுன்னா சாமி வந்த சுவடும் இருக்காது, அந்த இடத்துல பக்தி சுவையும் இருக்காது. ஒன்றும் வேணாம் சார், ஒரு 2 நாளைக்கு வாட்ஸ்அப் டிபி வைக்காமல், ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணாமல், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடாமல் இருந்து பாருங்கள். என்னாச்சு, இருக்கியா இல்லையா, நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, லாக்டவுன் ஊருக்கா இல்லை உன் ஃபோனுக்கா, எல்லா கேள்வியும் வரும். நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். இது போட்டிகள் நிறைந்த காலம் சார். இங்கே ஒரு வேலைக்கு 10 பேர் அப்ளை பண்ணுறாங்க. என்னன்னா 10 பேருமே தகுதி உடையவங்களாக இருக்காங்க. இல்லை அந்த இடத்துல அவங்களுக்கு எது வேலையை வாங்கி தருது? அவங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா திறமைகள் தான். அவங்க திறமைகளை விளம்பரப்படுத்தினா தான் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் நான் விளம்பரப்படுத்தலைன்னு சொல்லி இவங்க 3 பேர் மாதிரி இருந்தாங்கன்னா வேலை யாருக்கு கிடைக்கும்? யார் விளம்பரப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிட்டு போயிடும். வலது கை செய்கிற உதவி இடது கைக்கு தெரிஞ்சாதான் அதுவும் தூக்கி கொடுக்க முன்னாடி வரும் சார். நாம் செய்கிற நல்ல விஷயத்த செஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதை 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் இருக்கிறவங்களுக்குலாம் எடுத்து கொடுக்கணுன்ற மனசு வரும், இல்லாதவங்களுக்குலாம் நம்ம தேவை எந்த இடத்துல தீர்க்கப்படுன்ற தெளிவு வரும். நாங்கள் வந்து பப்ளிசிட்டிக்காக நல்லது பண்ணுங்கன்னு சொல்ல சார், நீங்கள் பண்ணுற நல்லதை பப்ளிசிட்டி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். அது 4 பேரை இன்ஸ்பயர் பண்ணும் சார், 4 பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்லைன்னு நாயகன் பட ஹீரோவே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சார்? சார் விளம்பரத்தோட பவர் என்னன்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்ற டைலாக்கு உண்மையான சொந்தக்காரர் யார்? எழுத்தாளர் பாலகுமாரன். ஆனால் சூப்பர் ஸ்டார் ஒருவரால் சொன்னப்பட்டதால தான் அந்த டைலாக்கு இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிருக்கு. அதுதான் விளம்பரத்தோட பவர். பூட்டி கிடந்த இடத்துல பூவும் சீரியல் சொட்டும் தொங்குச்சுன்னா அது புது கடைன்றதான விளம்பரம். கலர் காம்பினேஷனே இல்லாமல் பச்சை கலர் சட்டையும் ஊதா கலரில் பேண்ட்டு போட்டு வந்தவங்க டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு புதுசாக வேலை கிடச்சிருக்குன்னு விளம்பரம். எப்போவும் இட்லியும் சட்னியும் செய்கிற அம்மா ஒரு நாள் பூரியும் கிழங்கும் செஞ்சுட்டாங்கன்னா அன்றைக்கி செலிப்ரேஷன் டேன்ற விளம்பரம். லாக்டவுன் முழுசும் ஆளே இல்லாத வீட்டுக்குள்ள வெடிகாலத்தில் 8 புளியில் கோலமாவு கொட்டி கிடந்தா இ-பாஸ் கிடச்சி ஊருக்கு போனவங்க திரும்பி வந்துட்டாங்கன்ற விளம்பரம். அவ்வளோ ஏன் சார், நாளைக்கே நம்ம ஷோ டெலிகாஸ்ட் ஆகும்போது இன்ன தேதியில் இன்ன கிழமையில் இந்த டைமில் நம்ம ஷோ டெலிகாஸ்ட் ஆக போது காண தவறாதிகள்னு ஒரு ப்ரோமோ வீடியோ போடுறாங்களா இல்லையா? அதுவே விளம்பரம் தானே. அப்புறம் விளம்பரப்படுத்தாதீங்கன்னா அது என்ன அர்த்தம் சார்? இது வந்து கொரோனா காலம். ஸ்கூல் வாழ்க்கையில் தான் பக்கத்தில் இருக்கவன் பண்ண தப்புக்கு நம்ம சேர்ந்து மாட்டணும். உலக வாழ்க்கையிலையும் பக்கத்தில் இருக்கவன் பண்ணக்கு நம்மளும் சேர்ந்து பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த டைமில் ஒருத்தர் சரியாகிறதுக்கு சானிடைசரும் மாஸ்க்கும் மட்டும் பத்தாது சார், வில் பவரும் விழிப்புணர்வும் தேவை. ஒரு நோயாளி குணமானதுக்கப்புறம் தான் குணமாயிட்டேன், நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன், இப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருந்தேன், நீங்களும் அதே மாதிரி இருங்கன்னு ஒரு விளம்பர வீடியோவை வெளியிட்டாருன்னா எல்லாருக்கும் தன்னம்பிக்கை வரும் சார். அதை தான் நான் சொல்ல வரேன். நல்ல விஷயங்களை விளம்பரப்படுத்துறதுல தப்பே இல்லை. 2.5 மணி நேரம் படத்துக்கே 2 நிமிஷம் ட்ரெய்லர் விளம்பரமாக தேவைப்படுதுன்றப்ப நம்ம வாழ்க்கை சார், நம்மக்கிட்ட இருக்க திறமைகள், நம்ம செய்கிற நல்லது, நம்மளோட பெருமைகளை விளம்பரப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்குது? எனவே எதை செய்தாலும் விளம்பரப்படுத்துதல் நல்லதே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.